அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இன்பம் எது சாமி உலகத்தில்? உன்னுடைய மனம் சிரிக்கிறதெல்லாம் இன்பம், உன்னுடைய மனம் அழுவதெல்லாம் துன்பம் இல்லையா? மனுஷன் எதுவுமே யாருமே பேச மாட்டான், தானே சின்னப்பா. அப்போ இவனுடைய மனமாகப்பட்ட சந்தோஷத்தில் அது தன்னை அறியாமையே சிரிக்குது, அதெல்லாம் இன்பம். தன்னுடைய மனசு ஏன் இப்படி ஆச்சு, எப்படி எதுக்கு ஆச்சு, யாரும் இல்லை, அவனே அழுதுன்னு உட்காந்துங்கிறான், அவனுடைய வாழ்க்கையை எண்ணி, அவனுடைய துன்பங்களை எண்ணி. அப்போ அதெல்லாம் துன்பமாகுது. மனம் சிரிக்கும் போது இன்பம் கிடைக்குது, மனம் அழுகும் போது துன்பம் கிடைக்குது சார். அப்படியா சாமி? இந்த இன்ப துன்பத்தை கடந்து வர்றது எப்படி சாமி? அதுதான், அதனால தானே நான் வீடியோக்களில் சொல்லுகிறேன், இன்பத்தை விட்டுடுங்க. இன்பத்தை விட்டுட்டிங்களா துன்பம் இல்லை. அப்போ துன்பம் இல்லை இன்பமும் இல்லைன்னா என்ன இருக்குதுன்னா அமைதி இருக்குது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது அமைதி. அமைதியில் ஆனந்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அமைதி. கடல் ஓர கரை ஓரம் போனோம்னா அலை பரண்டு பரண்டு ஒரு நிலை இல்லாத ஆட்சின்னு இருக்கும். ஒரு அலை வரும்போது உனக்கு முன்ன 10 அடியில் நின்றுடும், இன்னொரு அலை வரும்போது உன்னை தாண்டி 15 அடி போகும். அப்போது இந்த அலையினுடைய வேகம் மாறி இந்த மனத்தினுடைய நிலை இல்லையா? அதே கடலில் நடுக்கடலுக்கு போயிட்டேன்னா அலையே இருக்காது, அப்படி தண்ணி அசைஞ்சிக்கினே இருக்கும். அப்போ அது அமைதி. அப்போது ஆரவாரம் கொண்ட மனது கடற்கரையில் நிற்கிற மாதிரி, அமைதி கொண்ட மனது நடுக்கடலில் இருக்கிற மாதிரி. இதுதான் சாமி வித்தியாசம். அருமையான வழக்கம் சாமி. இறைவனை அடைகிற பாதை கடினமாக இருக்கிறது எதனால சாமி? ஆமாம், ஏன் கடினமாக? இந்த உலகத்தில் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், எவ்வளோ கடினம். எத்தனை படி ஏறுறீங்க, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறீங்க, எத்தனை பேர்கிட்ட கூத்தாடுறீங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாராலையும் முடிகிற விஷயம் அது. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ கடினம் இருக்கும்போது, யாரும் அடைய முடியாத இறைவனை அடையணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் போது துன்பப்பட்டால்தான் இன்பம் கிடைக்கும். ஏன்னால் இன்பம் இப்போ கேட்டிங்கல்ல, துன்பம் இன்பம்ன்ட்டு, இங்கே வர இன்பம் எப்படின்னா 5 நிமிஷம் நிற்கும், இங்கே வர துன்பம் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஆனால் அங்கே வர இன்பம் வாழ்நாள் முழுதும் உன்னை விட்டு மறையாது. அதனால் சொன்னான், இதை சிற்றின்பம் அதை பேரின்பம் பண்ணான். இப்போது தேனை தொட்டு நக்கிறது ஒரு சுவை, ஆனால் நாமளே தேனை ஆயிட்டா அதுதான் பேரின்பம் சாமி. அருமையான விளக்கம். சொல்லுங்கள் சாமி. காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி? பாடுபடணும், உழைக்கணும், உனக்குள்ளவே உன்னை தேடணும். யார் இறைவன்? இறைவன் என்றது ஒரு கற்பனை பொருளா, இறைவன் என்றது ஒரு நிஜ பொருளா? அப்போ இறைவன் கற்பனையாக இருந்தால் நான் என்ன கற்பனையா, நான் நிஜமா அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆராய்ச்சியை தொடரணும். தொடர்ந்தால் இறைவனை அறிய முடியும். இறைவனை அறிய முயலாமா சாமி, அடைய முயலுமா சாமி? அடைய முயல்றது ஒரு பாகம், சரி சார். அறிய முயல்றதும் ஒரு பாகம். ஓகே. இப்போ ஒரு மகான் சொல்கிறாரு, அவர் ஆழ்வார், அவர் சொல்கிறாரு, உனக்கு வைகுந்தத்தில் உனக்கு இடம் கொடுக்குறேன் நான் கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வைகுந்தம் வந்தால் உனக்கு தொண்டு செய்ய முடியாது. ஏன்னா வைகுந்தத்தில் எனக்கு முன்ன கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனால் நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் உனக்கு தொண்டு செய்வேன். அதனால் எனக்கு வைகுந்தம் வேணாம், ஸ்ரீரங்கம் வேணுன்றார் இல்லையா? இது இறைவனுக்கு தொண்டு செய்கிற இடம், அது இறைவனோட அடையிற இடம். அது மாதிரி இறைவனை அடையிறது ஒரு பாகம், இறைவனோட உறவு கொள்வது ஒரு பாகம். அருமையான விளக்கம் சாமி. இந்த 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்கிறாங்க சாமி. ஆமாம், இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? 6 ஆதாரத்திலையும் மரணம் வரும். சரி. 100 96 தத்துவமும் 4 வேதமும் சேர்ந்தால் 100. இந்த 100ஆ இருந்தாலும் மரணம் வரும். மனிதனுடைய தத்துவம் 96, 4 வேதம் சேர்ந்தால் 100. இந்த 100 ஆனாலும் சாகு வரும். இதெல்லாம் தாண்டாத 6 ஆதாரத்தில் எங்கனாலும் மரணம் வரும். இதனால் 6லையும் வரும், 100லையும் வரும். இது இன்னொரு விளக்கமும் இருக்குது. அது சரிங்க சார். 100ன்னா துரியோதனுடைய வம்சம். சரி.
அவங்க 100 பேரும் செத்தாங்க. அந்த 100 பேருக்கும் சாவு வரும். 6 பஞ்ச பாண்டவர்கள் 6 இவங்களுக்கும் சாவு வரலாம். இதை கண்ண பரமாத்மா சொல்றார் சாமி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்விங்க. சொல்லுங்கம்மா. இப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் பக்தியிலேருந்து யோகத்துக்கு வரோம். ஆமாம். யோகத்துலேருந்து அடுத்தபடி ஞானத்துக்கு வரோம். அதில் இருக்கும்போது நம்ம வந்து முழுமையாக அதை போக முடியாத சில விஷயத்தால் நம்ம மதம் அதில் போனாலும் ஆனால் பின்னோக்கி இழுக்குது. உலகத்தில் எல்லாமே மாயன்னு தெரிஞ்சோம், ஆனால் நம்ம இறைவனை நோக்கி போக வேண்டிய பாதையை விட்டுட்டு ஏன் பின்னோக்கி போகிறோம்? கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரிக்கிறம்மா, அந்த பயப்படுற வேலை தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். யார் அவன்? மனம். ஏன் மனசுக்கு மட்டும் அவ்வளோ பலம் இருக்குதுன்னு சொன்னால், மாயை வந்து நம்மக்கிட்ட விளையாடணும்னு சொன்னால் மனம் இருந்தால் மட்டும்தான் மாயை வந்து நம்மக்கிட்ட விளையாடும். மனம் இல்லாத ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன்னு சொன்னால் மாயை வந்து என்னை கிட்ட கூட நெருங்காது. மகான்கள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்தாங்க, ஆனால் அவங்கள மாயை ஒன்றுமே பண்ணலை. காரணம் என்ன? அவங்கக்கிட்ட மனம் இல்லை. மனம் இருக்கிற வரைக்கும் கர்மா உண்டு, மனம் இருக்கிற வரைக்கும் விதி உண்டு. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கினே இருக்கும், மாற்றவே முடியாது. மீள்றதுக்கு ஒரே ஆயுதம்தான், பாடத்தை விடாப்படியாக நாம் பண்ணால் மட்டும்தான். எதை வேணா விட்டுடுவேன், உன்னை விட மாட்டேன்னு அந்த பாடத்தை விடாப்படியாக பிடிச்சால் இன்னைக்கு அது வருத்தமாக இருக்கும், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு பின்னால் தெரியும், கடைசியாக உறுதியாக தெரியும். அது உங்களை கையே விடாது. ஆரம்பத்தில் அதை நாம தான் கட்டி காப்பாற்றணும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அது நம்மளை கட்டி காப்பாற்றிடும். 1000 சோதனை வந்தாலும் நம்மளை அணை போட்டு கட்டி காப்பாற்றி நம்மளை கரை சேர்க்கும். நிறைய விஷயம் காமிக்கிறாரு. ஆமா, நம்மள எப்படி ஒரு ரோட்ல போகும்போது நம்ம வர விபத்துக்களை எப்படி சைடு வாங்கி எல்லாமே அது பார்க்கறோம். இன்னும் இதுல முழுமையா போனா இன்னும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம எப்பவுமே இறை சிந்தனையோடு தான் இருக்கிறோம். சரி, சில நேரம் இருக்க முடியல, ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கிறோம். யோகத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சு உக்காந்தாலும் ஒரு 4 மணி நேரம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய நிலையை நோக்கி போறோம். இது எதனால? அதுதான் இயல்புமா. இது ஏற்கனவே ஓடி இந்த வெள்ளம், அதை இப்போதான் என்ன பண்ணுறோம், அணை போட்டு ஓடுறது நிறுத்த முடியாது. அணை போட்டால் அது உடச்சின்னு போகும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஓடத்து அந்த வேகத்தை குறைச்சி மடம் மாற்றி விடுறோம். மடம் மாற்றுறோம். அது எப்போ வேணால் நம்ம அடைச்சதை உடச்சிக்கின்னு போகிற வல்லமாக அந்த மனசுக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே நாளில் இந்த காரியத்தை சாதிக்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா சொல்லிக்கிறாரு, இந்த பிறவி தான் கடைசி பிறவி யாரும் நினச்சிக்க போகிறீங்க, ஆனால் பாடம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், இந்த பாடத்தை பண்ணக்கூடிய எனக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும், இறைவா குருநாதான் வேண்டிக்கின்னு தான் பாடமே பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் படிப்படியாக நம்மளை போகும். ஆனால் ஒரே நாளில் மாற்றங்கள் எப்போவுமே நிகழாது. அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது எப்போவுமே நிற்காது, சருன்னு ஏறி கீழே பொத்துன்னு விழுந்துடும். எல்லாம் புரிஞ்ச மாதிரி பாவனை கொண்டு வந்து விட்டுடும். ஆனால் அடி வாங்கி பக்குவப்பட்டு அதில் நிலைச்சி நின்னால் அந்த ஞானம் எப்பவுமே நம்ம விட்டு விலகாது. அதுதான் பக்குவம். சரிங்களா? ஒரு பைத்தியக்காரனும் ஒரு ஞானியும் பார்க்கறதுக்கு ஒரே பாவனையில் தான் இருப்பாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு புரியாது. ஞானியை பார்த்தாலும் பைத்தியக்காரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியாது, ஞானிக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பாவனை பைத்தியக்காரன் பாவனையில் இருப்பாங்க. அதுதான் விஷயம். அதேதான். அப்போது இதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். ஏன் இப்படி நடக்குதுன்னு வேதனையே வேணாம். செய்யக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய 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 நம்மளை விட்டு எப்பேற்பட்ட கடுமையான வினையாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு ஒரு நாள் தள்ளி நிற்கும். அந்த சக்தி அதுக்கு உண்டு. சரிங்களா? ஆனால் இறைவன் மேலே பாரத்தை போட்டுருங்க. ஒவ்வொரு சோதனையிலையும் நம்ம கலங்காம இறைவன் மேலே போட்டணும். இது முன்னாடி நமக்கு வாழ்ந்து காட்டிருக்கோம். முதல்ல எங்களோட மூச்சு எங்களோட, இப்போ எல்லாமே அவர்தான் மூச்சு ஆயிட்டாரு, எல்லாமே அவர்தான். நன்றி. சந்தோஷம்.